2 கமிஷன் கண்ணுக்கு பளிச்சுன்னு தெரியுது. முதல்ல மூத்தவளுக்கு கனெக்ஷன் கொடுப்போம், 2வதுக்கு பின்னால கொடுக்கறேன். கவலைப்படாதம்மா, அப்படியெல்லாம் உன்னை ஒண்ணு விட்டுற மாட்டேன். அடடே வாயா தரகு, இன்னைக்கு காபி சாப்பிடுறதுக்கு என் வீடு தான் கிடைச்சதா? ஆமா, பொல்லாத காப்பி. அதை குடிச்சிட்டு இன்னும் நான் உயிரோட இருக்கிறேனே, அதுக்கே நீ ஆச்சரியப்படணும். ஏயா தரகு வேலை பாக்குறதுக்கு முன்னால டெய்லரா இருந்தியா? காலை இந்த ஆட்ட ஆட்டுற? டான்ஸ் மாஸ்டரா இருந்தேன். இந்த ஆட்ட ஆட்டுறதுக்கு ஒரு ஜிப்பாவே தைச்சிருக்கலாம். யோ கருங்குழி, அச்சில வார்த்தை சில மாதிரி மூக்கும் மொழியுமா 2 பொண்ணை பெத்து வச்சிருக்கிறேன். அதுங்களுக்கு நல்ல இடத்துல கனெக்ஷன் கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் நான் இப்ப வந்தேன். கனெக்ஷனா? இது என்ன பவர் ஹவுஸா? இப்படி கிண்டலா பேசி பேசி உன் பொண்ணுங்க கிழவிங்கள் ஆயிட போகுது. அட போயா, இப்படித்தான் போன தடவை ஒரு மாப்பிளைய கூட்டிட்டு வந்து 5 அடி ஆறங்குளம் இருப்பான்னு சொன்னேன். அவனை பார்த்தா இவ்வளவு உயரத்துல இருக்கான். 5 அடி ஆறங்குளம்னு நான் அகலத்தை சொன்னேன். நீ உயரம்னு எடுத்துக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அப்படியா? இத பாரு, இப்போ அழகு, அறிவு, அந்தஸ்துன்னு ஐட்டம் வாரியா பசங்களை பிரிச்சு கூறு போட்டு வச்சிருக்கிறேன். மீன்கடை மாதிரி. இந்த தஞ்சாவூர் பண்ணைய பத்தி நீ என்ன நினைக்கிற? செத்து போயிட்டாரு. இருந்த போது பயங்கரமா தண்ணி அடிப்பாரமே. தொழில் விவசாயம், நீர் பாசனம் இருக்கத்தான் செய்யும். அதுல பாரு, அவருக்கு ஒரே ஒரு பையன். பண்ண செத்ததுக்கு அப்புறம் அஸ்திய கரைச்சான், இப்ப ஆஸ்திய கரைச்சுக்கிட்டு இருக்கான். நல்ல பசவுள்ள இடம். பசை உள்ள இடமா? எங்கேயாவது போஸ்ட் ஓட்டுறதுக்கு அனுப்பு. ஆமா, கையில என்ன கொடுப்ப? புதுசா என்னையா கொடுக்க போறேன்? அவங்க என்ன எதிர்பார்ப்பாங்க? இதே பையனுக்கு வேறொரு இடத்துல 50,000 கொடுக்க ரெடியா இருக்கிறாங்க. என்ன சொல்ற? எனக்கு ஒண்ணும் ஆட்சேபனையே இல்ல. 50,000 ரூபாய் அங்கே வாங்கிக்க சொல்லு, பொண்ணை இங்க கட்டிக்க சொல்லு. ஆனாலும் உனக்கு பேராசை. இந்த மாதிரியா தங்கமான பையன், தரமான குடும்பமா இருந்தா சொல்லு, இல்லைன்னா நடைய கட்டு. அவ்வளவு சுலமா நடைய கட்டிடுவேனா? லாக்கல விழுந்துட்டான், மாட்டிக்கினான். பரமசிவன், பார்வதி 2 பசங்க. மூத்தவன் கணேசன், இளையவன் முருகன். எப்படி? கணேசன் பழத்தை எடுத்துக்கிட்டான், முருகன் கோவிச்சிட்டு போய் மொட்டை அடிச்சுக்கிட்டு பள்ளியில உட்காந்துட்டான். இந்த திருவிளையாடல் விளையாட்டுலாம் எங்கிட்ட வச்சுக்காத. நான் சொல்ல வந்தது பட்டணத்துல உள்ள பரமசிவன் ஃபேமிலி. மூத்தவன் கணேசன் மிருதங்க வித்வானா இருக்கிறான். இளையவன் முருகன் போட்டோ ஸ்டுடியோ வச்சிருக்கான். அதிகமா எதிர்பார்க்காத அடக்க ஒடுக்கமான ஃபேமிலி. பேசாம இல்ல கலந்துரு. நான் நினைச்ச மாதிரியே அமைஞ்சு போச்சு. யோ, பொண்ணை பாக்குறதுக்கு புறப்பட்டு வர சொல்லு. சரின்னா நான் சத்திரத்தை பாக்குறேன்.